நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், நிறைய பணம் சேமிச்சு கொடுக்கணும், நிறைய நகை சேர்த்து வச்சு கொடுக்கணும், இடங்கள் நிலங்கள் இது மாதிரி நிறைய நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தவறில்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி, நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக அவர்கள் வாழப் போகின்ற சமூகத்தை நல்ல சமூகமாக விட்டு செல்ல நினைக்கிறோமா? மனசு ரொம்ப வேதனையா இருக்கின்றது சில செய்திகள்லாம் கேட்கும்போது. அதாவது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான கொடுமைகள், எதிரான வன்முறைகள், பாலியல் குற்றங்கள், கொடூரமான கொலைகள், இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகுது. முன்னாடிலாம் ஒரு காலத்துல குழந்தைகளும் பெண்களும் வெளியே போவாங்க, எந்த விதமான பயமும் இல்லாமல், ஒரு அச்சம் இல்லாமல் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. ஆனா இன்றைக்கு குழந்தைகளையும் பெண்களையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க பாதுகாப்பாக திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க. இந்த பயம் பெற்றோர்களுடைய பயம் மட்டுமல்ல, நம் சமூகத்துடைய எச்சரிக்கையும் தோல்வியும். தமிழக அரசுக்கு நான் வைக்கும் பணிவான ஆனால் உறுதியான கோரிக்கை, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான கொடுமைகள், எதிரான வன்முறைகள், பாலியல் குற்றங்கள், கொடூரமான கொலைகள், இந்த குற்றங்களில் வழக்கு விசாரணையை தாமதம் செய்யாமல் இந்த குற்றங்களை யாரும் இனி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். பெற்றோர்களும் காவல்துறையும் பள்ளிகளும் சமூக அமைப்புகளும் இணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு விட்டுச் செல்லும் மிகப்பெரிய சொத்து வீடு, இடம், நகை, பணம், இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு பயமின்றி அவர்கள் பள்ளி கல்லூரிகள் செல்வதற்கு பாதை வேண்டும், அவர்கள் பாதுகாப்பாக விளையாடுவதற்கு தெரு வேண்டும், அவர்கள் பயமின்றி வாழ நல்ல சமூகம் வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் நம் பெண்களுக்கும் பயமில்லா தமிழகம் வேண்டும். இதற்காக நாம் பேசுவோம், நாம் விழிப்போம், நாம் ஒன்றிணைவோம், ஒன்றாய் நடப்போம், நன்றாய் வாழ்வோம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.